ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை நம்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் அக்ரிகல்ச்சர் கவுன்சில் சொந்தமாக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கிறோம். அதாவது நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்குறது, சார் நமக்கு அடுத்தது என்ன சார், அடுத்தது என்ன ப்ராசஸ் தான் நமக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 9ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும், அதாவது கவுன்சிலிங் ஃபார் 7.5 ரிசர்வேஷன் கோட்டா அண்ட் ஜென்ரல் கோட்டா ஆன்லைன் மோடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி 8ஆம் தேதி, இந்த 7ஆம் தேதி 8ஆம் தேதி நமக்கு எந்த ப்ராசஸும் கிடையாது. 9ஆம் தேதியிலேருந்து நமக்கு வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா மெயில் வர ஆரம்பிக்கும். அஸ் வெல் அஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எஸ்எம்எஸ் வரும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் லாகின் பண்ணி என்னாச்சு பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ 7.5 ரிசர்வேஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, அந்த 3000மோ இந்த 1500 கட்டணும்னு சொல்கிறாங்கல்ல, அதை நீங்கள் பே பண்ணணும் அவசியம் கிடையாது. அப்போ இந்த 9ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் பண்ண போகிற விஷயம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, 2 முக்கியமான விஷயம் பண்ண போகிறீங்க. என்ன அப்படின்னா, கவுன்சிலிங்கோட அந்த ஃபீஸ் பேமெண்ட், சரியா? அதாவது யாரெல்லாம் ஃபேஸ் 1க்கு வரோமோ அவங்க எல்லாத்துமே என்னாச்சு பார்த்தீங்கன்னா, அந்த கவுன்சிலிங்கோட ஃபீஸ் பேமெண்ட் நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடிய அந்த போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும், சரியா? 3000 பே பண்ணணும், 1500 பே பண்ணணும். அதே மாதிரி 7.5ல் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது, சரியா? அப்போ 9ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் நமக்கு அந்த ப்ராசஸ், அது முக்கியமான ப்ராசஸ். அதுக்கப்புறம் வந்து அதாவது சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் ஏற்கனவே கொடுத்து வச்சுருக்கீங்கல்ல, அந்த சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸை நாம் மாற்றி வச்சுக்கலாம், சரியா? மாற்றி வைக்கிறதுக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதனால் நீங்கள் சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸை என்ன பண்ணலாம், மாற்றி வைக்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்து கட் ஆஃப் வந்து ரொம்ப குறைவாக இருக்கீங்க, அப்போ எந்த காலேஜ் வந்து லோ ஃபீஸாக இருக்கும், எந்த காலேஜ் வந்து நம்ம வைக்கலாம் அப்படிங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா, நீங்கள் நம்மளை உடனே தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம், சரியா? அதனால் மறந்துடாதீங்க. நீங்கள் அதாவது பிசி, எம்பிசி, அதுக்கப்புறம் பிசிஎம் இந்த கேட்டகரியில் வந்தீங்கன்னா நீங்கள் 3000 பே பண்ணணும். அதே மாதிரி எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கேட்டகரியில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா 1500 நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.